ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்டர்டேயில் எந்த ஸ்டாக்கை நம்ம ட்ரேட் பண்ணலாம் என்பதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கொடுத்துருந்த சில ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு வந்துச்சு, இல்லை நீங்கள் வச்சிருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாக் உங்களுக்கு எப்படி மூவ் ஆகும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இது எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் மார்க்கெட் சம்மந்தமான டெக்னிக்கலை நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு. ஸோ நிஃப்டி சாட்டர்டே எப்படி இருந்தது அப்படின்னா, கேப் அப் ஓப்பன் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட்டை எடுத்து ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது நிஃப்டியில் அப்படின்னா 21,630 இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ அந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 21,630 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஏன்னா அது இன்னைக்கு உடைய நிஃப்டியுடைய ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எப்போ 21,630 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதன் அடிப்படையில் நீங்கள் பை பண்ணலாம். டார்கெட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 40 புள்ளிகள் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அதாவது 21,670 வரைக்கும். அல்டிமேட் டார்கெட் 21,730 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். அதாவது இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எய்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஒரு 40 புள்ளிகள், இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லை, சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் எது அப்படின்னா இந்த லெவல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். இங்கே நிஃப்டி இங்கே சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு ஃபால் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே ஒரு மிகப்பெரிய அப் மூவை நம்ம பார்க்க முடியாது. ப்ளஸ் சாட்டர்டே மார்க்கெட்டில் இந்த லெவல் டச் ஆகி திருப்பியும் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியம். அதாவது 21,540 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பிரேக் ஆகக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட்டில் பிரேக் அப்படி சென்ஸில் பாடி ஆகக்கூடாது. ஒருவேளை அந்த கேண்டில் பிக் டச்சாக கூட போகலாம். அது நம்ம விட்டுடலாம். எப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பாடியே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சப்போஸ் இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனும் சரி இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் சரி பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் நிஃப்டியை தாராளமாக பிரேக் பண்ணலாம், செல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்ரெடி இந்த லெவல் ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் நிஃப்டி டச் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ராங் சப்போர்ட் கூட இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் பிரேக் பண்ணும்போது நீங்கள் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸோ நிஃப்டி அதுக்கு கீழே ஏதாவது நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். டார்கெட் ஒரு 40 புள்ளிகள், அதாவது 21,500 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஃபைனல் டார்கெட், அல்டிமேட் டார்கெட் ஒரு அங்கேருந்து ஒரு 60 புள்ளிகள், அதாவது 21,440 வரைக்கும். அதாவது இந்த லெவல் இங்கே ஒரு சப்ளை ஜோன் இங்கே இருக்குது நிஃப்டி இது. ஸோ அதனால் இந்த லெவல் நம்ம ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நிஃப்டி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல் பிரேக் பண்ணலாம். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னைக்கு நிஃப்டி பொசிஷனை நீங்கள் எடுக்கலாம்.
ஸோ நிஃப்டி எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், என்ன லெவல் என்பதை புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ நாம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகி ஒரு ஃபால் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே வந்து அக்யூமுலேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த லெவலை வந்து ஒரு ரேஞ்சாக நாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் நீ மேலே போகலாம். இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ பை இங்கே அப்படின்னா 46,195 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேண்டிலுடைய லோ இல்லை அதனுடைய முன்னாடி கேண்டிலுடைய லோவை நீங்கள் ஸ்டாப்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 46,300, ஒரு 110 புள்ளிகள் எய்ம் பண்ணுங்க. அல்டிமேட் டார்கெட் வந்து 46,450 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுதற்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ பேங்க் நிஃப்டி இது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த ஹாரிசான்டல் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை பிரேக் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இப்போ செல்லிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னா செல்லிங் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் வந்து இங்கே இருக்கு. அதாவது 45,930, 900 லெவல் அந்த மாதிரியான ஒரு லெவல் இருக்கு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஸோ சப்போஸ் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இல்லை கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 45,900 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிச்சு அப்படின்னா ஒரு ரெட் கேண்டிலோட க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணுங்க. ஸ்டாப்லாஸ் வந்து ஒரு 100 புள்ளிகள், டார்கெட் வந்து 45,800 இல்லை 820 லெவல் நீங்கள் எய்ம் பண்ணலாம். அல்டிமேட் டார்கெட் வந்து 45,630 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டி மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு, ப்ளஸ் அன்றைக்கி சாட்டர்டே கூட இங்கே வந்திருக்கு. பட் பிரேக் பண்ண முடியல. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக பேங்க் நிஃப்டி இருக்குது. அதனால் இது வரைக்கும் நாம் எய்ம் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி இது. ஸோ இது எங்கே வருது அப்படின்னா 45 அந்த 650 லெவல் கிட்ட தான் பேங்க் நிஃப்டியை வருது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் சொல்லிட்டேன், பிரேக் டவுனும் நான் சொல்லிட்டேன். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து நேஷனல் அலுமினியம். ஸோ நேஷனல் அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய தடவை இந்த லெவல் கிட்ட வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ ப்ராபப்ளி இங்கே பிரேக் பண்ணால் வீக்கு, இல்லைன்னா இது திருப்பியும் இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள் 132.50 பிரேக் பண்ணுதான்ட்டு. சப்போஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 132.50, ஸ்டாப் லாஸ் 136, டார்கெட் 131, 129 அண்ட் 126. நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அது வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் டாப் இன்னும் ஃபார்ம் ஆகலை, அந்த மாதிரி பேட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ அதான் ரெண்டு கொடுத்துருக்குறேன். பை அபவுட் 1270, ஸ்டாப் லாஸ் வந்து 1255, டார்கெட் 1278, 1288 அண்ட் 1305. சப்போஸ் அது முடியாமல் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா செல் பிலோ 1242, ஸ்டாப் லாஸ் 1255, டார்கெட் 1236, 1226 அண்ட் 1210. இந்த ரெண்டு டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் போயிடலாம், விப்ரோ. ஸோ விப்ரோ வந்து சாட்டர்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப் டவுன் ஆயிருந்தது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே. ஸோ மிகப்பெரிய ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் விப்ரோ வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சைட் வேஸே ட்ரேட் ஆயிருக்கு.
ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே விப்ரோ இருந்திருக்கு. ஒன்று இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்தால் செல் பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பை பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி டார்கெட்டு. ஸோ செல் பில்லோ 477, ஸ்டாப் லாஸ் வந்து 483, டார்கெட் 474, 471 அண்ட் 465. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்கலாம். VEDL வந்து நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இது ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்த வந்து மல்டிபிள் டைம்ஸ் வீடியோ வந்து டச் ஆகிருக்கு. ஸோ டச் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரேலி வந்துருந்தது. ஸோ இங்கே VDL வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த நெக்லைன் கிட்ட தான் VDL இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இது திருப்பியும் இந்த இடம் வரை இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த இடம் பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 264, ஸ்டாப் லாஸ் 267, டார்கெட் 260 to 50, 260 and 257. இந்த 3 டார்கெட்டை எய்ம் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து TVS Motors. ஸோ TVS Motors கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்த வந்து டச் ஆகிருக்கு. டச் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி வந்திருக்கு. ஸோ சாட்டர்டே வந்து திருப்பி இந்த இடத்துல கிட்ட டச் ஆகி பிரேக் ஆகலை, அதுக்கு மேலேயே இருந்திருக்கு. ஸோ இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் கீழே வரும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ சப்போஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள், இந்த இடத்த பிரேக் பண்ணால் பிரேக் அவுட் பண்ணால் பை பண்ணுங்கள், இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணால் செல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரைட் ஷோல்டரு. இந்த ரைட் ஷோல்டரில் மேலேயும் கீழேயும் நீங்கள் பொசிஷன் தாராளமாக எடுக்கலாம். அதில் தான் 2 பாசிபிலிட்டிஸ் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். செல் பில்லோ 1997, ஸ்டாப் லாஸ் 2020, டார்கெட் வந்து 1988, 1977, 1955. பை வந்து அபவ் 2053க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 2030, டார்கெட் வந்து 2062, 2074 and 2100. ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கொடுத்த விஷயங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் கொடுத்ததில் வந்து ஒரு நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் நேற்று சின்ன ஸ்டாக்ஸ் கொடுத்தது. ஸோ எல்லாமே பார்க்க முடியாது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ACC வந்து ஒரு நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. ஸோ ACC வந்து 2284க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இங்கே வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆனதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சமயத்தில் நம்ம யோசித்து பொசிஷன் எடுக்கணும். எப்போவுமே நெகட்டிவ்ல நம்ம பொசிஷன் எடுக்க மாட்டோம், எடுக்கவும் கூடாது. பட் இங்கே பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு, இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நாம் ஞானமாக எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கலாம். ஹை பாருங்கள் 2310 வரைக்கும் போயிருக்கு. அதுதான் என்னுடைய செகண்ட் டார்கெட். ஸோ எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நம்மளுடைய 2வது டார்கெட்டு ACC அச்சீவ் இருக்குது. அது மட்டும் இல்லை, NTPC கூட நான் சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து ஒரு 5 புள்ளிகள் கொடுத்துருந்தது. அப்புறம் சேல் கொடுத்தேன், அது ஒரு 2 பாயிண்ட்ஸ் இன்டர்டேல நமக்கு கிடைச்சிருந்தது. அப்புறம் நேஷ்னல் அலுமினியம் அப்படின்ற ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அது கூட ஒரு 137 பை பண்ண சொல்லியிருந்தேன். 139 வரைக்கும் போயிருக்கு. அதுவும் ஒரு நல்ல இன்டர்டே ப்ராஃபிட் கொடுத்துருந்து. MCX செக்மெண்ட்டில் வந்து நான் நேச்சுரல் கேஸை நான் கொடுத்துருந்தேன் செல் பண்ண சொல்லி. ஸோ நேச்சுரல் கேஸ் 217.50க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ டார்கெட் வந்து 210 வரைக்கும் கொடுத்தேன். பட்டு ஃப்ரைடே லோ பார்த்தீங்க அப்படின்னா 209, 20 40 அது வரைக்கும் 209 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய எக்ஸாக்டாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட் வந்து நேச்சுரல் கேஸ்லேருந்து அச்சீவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, கோல்டு கூட நான் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன் 62க்கு கீழே. டார்கெட் வந்து 61,900, 61,800 அண்ட் 61,700 இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஸோ நேற்று வந்து 752 ஆல்மோஸ்ட் ஒரு
250 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருந்தது. 7 என்னுடைய ஃபைனல் அண்ட் அல்டிமேட் டார்கெட்டு. ப்ராபப்ளி அது வந்து இன்னைக்கு கூட அது அச்சீவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான அருமையான வீடியோ கண்டென்ட்டு நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான வீடியோஸை பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது வந்து மற்றவங்களுக்கு, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த இன்டர்டே ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை சென்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து அவங்க அதை பார்த்துட்டு அட்வான்டேஜ் எடுக்க முடியும். அந்த ஸ்டாக்கை பை பண்ணி அவங்க கூட ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ என்ன நீங்கள் இந்த மாதிரியான வரக்கூடிய காலத்தில் இன்னும் நல்ல சூப்பரான வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பங்குலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு, என்கரேஜ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, கஷ்டமானது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் ப்ளஸ் ஷேர் திஸ் வீடியோ with others, and final, don't forget to subscribe. இந்த மூணு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நானும் உற்சாகம் அடைவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.